வெல்கம் டு ஜி ஆர்கானிகா கார்டன். பாருங்கள், நல்ல பறவை சத்தம்லாம் கேட்குது காலையில். அதுவும் நம்ம அடிக்கிற கொளுத்துற வெயிலில் இருக்கோம் சென்னையில் இருக்கிற பீப்புளெலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி செமையாக மழை பெஞ்சிருக்கு, கிளைமேட் ஆசமாக இருக்குது. எனக்கு இதோடையே வந்து இந்த நல்ல சூப்பரான கிளைமேட்டில் வந்து நமக்கு எப்பயுமே ஒரு ஃபில்டர் காஃபி ஹாட்டாக சாப்பிட்றது செம்ம ஃபன்னு, அது செம்ம ஃபேவரட் ஆல்சோ எனக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி கூலாக அது க்ரீனரியாக மொட்டை மாடியில் செமையாக இருக்குங்க இந்த ஃபீலு. ஸோ அதனால் நான் என்னோடய இன்றைக்கி காலையில் டேவை வந்து ஐ ஸ்டார்டட் வித் ஹாட் காஃபி, ஃபில்டர் காஃபியோட என் கார்டனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நான் உங்களுக்கு என்ன வந்து இங்கே ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி நிறைய பேருக்கு வந்து நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு க்ரீனரியாக இருந்தால் நம்ம கூட மாடியில் போய் உட்காந்துக்கலாம், செம்மையாக வந்து இந்த மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்குது இன்றைக்கி என்னோடய டே வந்து. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த நேச்சரோட கிஃப்ட்டு நமக்கு இது. ஸோ அதுவே நம்மளை வந்து அந்த எனர்ஜி எப்போ கொடுக்கறது நமக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி டேவை இந்த ஹாட் காஃபி இன் மை கார்டன் தி ஆர்கானிக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ இதில் இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னோடய கார்டனை உங்களோட இன்றைக்கி சுற்றி காமிக்கலான்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த இலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய மழை துளிகள்லாம் இருக்குது. அப்புறமா நிறைய பூ வந்து ரொம்ப அழகாக ப்ளூம் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நிறைய பூக்குதுங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ நம்ம கார்டனுக்குள்ளே இப்போ நுழைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுதான் உங்களுக்கு செமையாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கும் வந்து கார்டன் வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா. கவலையப்படாதீங்க, நம்ம டி ஆர்கானிக்காக இருக்கிற போது உங்களுக்கு கவலையே வேண்டாம். நாங்கள் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், நாங்களே வந்து ஃபுல்லாக அழகாக செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு பால்கனி கார்டனாக இருந்தாலும் சரி, இல்லை டெரஸோ இல்லை வீட்டை சுற்றியோ இந்த மாதிரி அழகாக கார்டன் அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், எவ்வளோ கலராக விதவிதமாக எவ்வளோ ரோசஸ் இருக்குது பாருங்கள். அதுவும் லவ்லிங்க, நேச்சரோட பியூட்டியே வந்து பார்த்திங்கன்னா செம்ம லவ்லி. இப்போ இது நடுவில் இது மூலிகை செடிகளை பற்றியும் சொல்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா இலை பிரண்டை சொல்லுவோம், பிரண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இலை பிரண்டை. இந்த லீஃபே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இதான் எங்களோட கார்டன் என்ட்ரன்ஸு. ஸோ மாடி, ஸோ இப்படி தான் இருக்கும் எங்களோட கார்டன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களை ரோஸ் தான் வாவான்னு கூப்பிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்டையராக கார்டனை முதல்ல ஒரு ரவுண்டப் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் த கார்டன் எங்களோடது. கீழே நிறையா வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ கார்டனில் வந்து நுழைஞ்ச உடனே ஒரு எஸ்தட்டிக் லுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டெரக்கோட்டா டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். நாங்கள் எல்லாருக்கும் செய்கிற வந்து அது ஒரு பால்கனி கார்டனாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஹோம் கார்டன், டெரேஸ் கார்டனாலும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கார்டனோட பியூட்டியை வந்து என்கரேஜ் பண்ணோம். எல்லா பிளான்ட்டையும் வந்து நம்ம கொச்சன்னு நிறையா பிளான்ட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலி உங்களுக்கு ரொம்ப லவ்லியாக இருக்குங்க. அப்புறமா போக போக உங்களுக்கு அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற போது அது அந்த மேலே வந்து கார்டனை வந்து க்ளீன் பண்ணணும், செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் போய்டும் உங்களுக்கு. ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இது பொன்னாங்கண்ணியோட ஒரு வெரைட்டிங்க. இப்போ நம்ம கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு பிளான்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இதுவும் அந்த பொன்னாங்கண்ணியில் வேரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பச்சை கலரில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி. நிறைய பேர் அது இது மாதிரி பிளான்ஸ் இன்னும் கூட இருக்கா அப்படின்வீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோசஸ் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்கேன், ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கேன், மொட்டு விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து செடியில் வந்து தொங்கறதுக்காக அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுரின்னு சொல்லுவோம். ஓகே, ஹேர் டை, நேச்சுரல் ஹேர் டை, இது இண்டிகோ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து எங்களோட வேஸ்ட் டயர் இருந்தது, அதை கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அது ஒரு சின்னதாக ஒரு போட் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜாஸ்மின் நேற்று தாங்க ஒரு 50-60 பூ இருந்தது எடுத்தேன். ஸோ அங்கேருந்து இப்போ இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ட்ராகன், இன்னொரு ட்ராகன் இருக்குது, அது பெரிய லெவலில் நல்லா எங்களுக்கு பழம்லாம் தரும். சரி, இப்போ இன்னொரு ட்ராகன் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே குட்டியாக இருக்கும், உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சைஸில் பூலாம் வந்துருச்சு. அண்ட் அகைன் இங்கே இன்னொரு போட் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு போட் இருக்குது. இதில் வந்து நிறைய கிளைம்பர்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம லவ்லியான பிளான்ட்டு. அது பாருங்கள், இலை வந்து எப்படி இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக ஜேட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது, வாஸ்துபடியும் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப லவ்லியாக இருக்கும் ஜேட் பிளான்ட்டு. அண்ட் இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் வந்து நம்ம டி ஆர்கானிக்காவோட ஸ்பெஷல் ரெக்டாங்குலர் பேக் கலெக்ஷன்ஸு. இதில் வந்து காலிஃப்ளவர் கேபேஜ். சென்னையில் காலிஃப்ளவர் கேபேஜா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், காலிஃப்ளவர் கேபேஜ் இருக்குது, ரெடி ஆகிட்டுருக்கு.
அண்ட் இதில் வந்து கொஞ்சம் மல்டிப்புளாக வச்சுருக்கோம், இடத்த வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். இது 150 டைம்ஸ் ஸ்வீட்டர் தான் சுகர்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தரும் பட் சுகரோட சப்ஸ்டிடியூட்டாக நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இலையோட லீஃபை வந்து பவுடர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து அதர் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அமெரிக்காலெலாம் வந்து லைக் இவங்க சுகருக்கு பதிலாக ஸ்டீவியாவை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஈஸிலி யூ கேன் க்ரோ இன் டெரஸ் ஆல்சோ. இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும், பக்கத்தில் கத்திரிக்காய் வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு. கனகாம்பரம் பார்த்துருப்பீங்க, கனகாம்பரத்தில் பச்சை கனகாம்பரம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் கனகாம்பரத்தில் பச்சை கலர் கனகாம்பரம். இது கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக சிலதெல்லாம் இருக்கும். இது வந்து வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவோம், காந்தாரி சில்லி. பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள், வானத்தை பார்த்தா மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்வலாக மிளகா வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து லெமனில் இது இன்னொரு வெரைட்டிங்க. இது பெருசாக நல்லா காய்க்கும். அண்ட் செம்பருத்தி அகைன் பிங்க் கலர், லவ்லியாக இருக்குது கலரு. ஸோ அரளி இருக்குது. அண்டு இது வந்து நார்த்தங்காய், லெமன் அதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அகைன் வெண்டைக்காய். நான் மோஸ்ட்லி வெண்டைக்காய் வந்து இப்போ எங்கள் வீட்டிலேருந்து தான் பறித்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா செமையாக இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் பேக்கில் வைக்கிறதுனால எங்களுக்கு வந்து நிறைய வெண்டைக்காய் கிடைக்கிதுங்க. போகிறதுக்கு இங்கே மஞ்சள் வச்சுருக்கிறதுனால எனக்கு பெரிய பெஸ்ட் ப்ராப்ளம்லாம் வருது கிடையாது. ஸோ மிளகாய் அங்கே ஒரு வெரைட்டி பார்த்திங்க, இப்போ இந்த வெரைட்டி இப்போ வந்து நிறைய வந்து சேலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய ஹெர்பல் பிளான்ஸும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ரணக்கல்லின்னு சொல்லுவோம், கிட்னி ஸ்டோனுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது பாரிஜாதம், துளசி இருக்குது. இது வந்து எலும்போட்டின்னு சொல்லுவோம், எலும்பு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாசி பச்சை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஆல் ஸ்பைசஸ்ஸு செம்மையாக இருக்குங்க. இதனோட ஸ்மெல்லு மசாலா பண்ணுற போது நீங்கள் ஒரே ஒரு இலை போட்டிங்கன்னா போடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அண்டு சித்திரத்தை இருக்குது, வசம்பு, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அண்டு டச்மீ நாட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இதை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இங்கே லெமன் கிராஸ், மருதாணி, ஸோ அந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க. அண்ட் அங்கேருந்து இப்படியே வரும். இது வந்து எங்களோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரோபானிக்ஸ் மாடல் வச்சுருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே இப்படி நுழையிற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், சென்டர் ஃபுல்லாக எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோபானிக்ஸ் மாடல். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோபானிக்ஸ் மாடல் ரொம்பவே சூட் ஆகுங்க. இதில் வந்து நிறைய கீரைகள்லாம் வளர்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது ஒரு பால்கனியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன இடம் தான் இருக்குன்னா சிங்கிள் மாடல் இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதில் கீரைகள் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீர் பிரம்மி, மூலிகை செடிகள், வல்லாரை அதெல்லாம் வளர்க்கலாம். ஓகேங்களா? ஈவன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் மேரிகோல்டே மொட்டு விட்டுருக்குங்க. ஸோ மேரிகோல்டும் வளர்க்கலாம். இது வந்து எங்களோட R&Dயாகவும் வச்சுருக்கோம். கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷு கீரையை சாப்பிடணும், மண் வச்சு வளர்க்க முடியாதுன்றவங்களுக்கு தாராளமாக இந்த ஹைட்ரோபானிக்ஸ் முறையில் வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ லவ்லியாக வந்திருக்கு கீரைகள்லாம். உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா R&Dக்காக தக்காளியில் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சவங்க செமையாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி வருது ரிசல்ட்டுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உங்களோட அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் எலும்பொட்டி இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஸ்னேக் பிளான்ட் இருக்குது, அத்தி பாருங்கள், அத்தி இருக்குது. அகைன் இங்கே ஒரு ரோசஸ்ஸு, இது வந்து லவ்லியாக இருக்குங்க. ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லு. இது விதவிதமான கலரில் இருக்குது. இதுக்கு பேர் வந்து என்ன ப்ளீடிங் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒயிட் வித்து ரெட்டு காம்பினேஷன் பாருங்கள், அழகாக செமையாக இருக்குது மல்லிப்பூ. அண்ட் இங்கே குட்டி பட் ரோசஸ் நிறையா வந்திருக்கு, ரோசஸ்ஸு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ், பீஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரேர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ரெட்டு கலரில் டிசம்பர் பூ. யூஸ்வலாக டிசம்பர் பூ நீங்கள் ரெட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது ரெட்டு கலர் டிசம்பர் பூ உங்களுக்கு. இது வந்து அலமெண்டா, இது வந்து அடினியம். இது நிறைய பேரோட ஃபேவரட்டாக கூட இருக்கும் அடினியம். அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் வந்து ராஜா ராணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராஜா ராணியை எப்பயும் சேர்த்து வைக்கணும்வாங்க. பட் இந்த பிளான்ட்டு வந்து செம்மையாக ஸ்மெல் இருக்கும். ஓகே, கிங்கு குயின் பிளான்ட் அப்படின்றோம். ஓகே, இது வந்து இங்கே தனியாக வச்சுருக்கோமா, கிங்கு தனியாகவும் குயினை வந்து இது இருக்குது பாருங்கள், இது குயினு. ஸோ கிங்கியும் குயினியும் வந்து பக்கத்தில் வைக்கக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லா பூக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் தனித்தனியாக வச்சுருக்கோம். இது எங்களுக்கு இப்போ ஒரு நியூவாக வந்து கிடச்சிருக்கிற எங்கள் கலெக்ஷனில் ஒன்று கிங்கு குயின் பிளான்ட்டு ராஜா ராணி.
அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகைன் ரோஸு, இது ஒரு பார்ட்டு. இது வந்து மயில் மாணிக்கம். அது மயில் மாணிக்கம் வேணும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு சைடுக்கு வந்தாச்சு. இதில் நிறைய சாப்ளிங்லாம் போட்டிருக்கோம். அண்ட் விதவிதமான சாமந்தி அது மாதிரி. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலிகை செடிகள் தான் இருக்குது. இங்கே வந்து கிரேப்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து சீந்தில் கொடி. சீந்தில் கொடி வந்து அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து முடக்கத்தான். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு இலைப்பிரண்டை. இது வந்து பசலையில் சிலோன் பசலை சொல்லுவோம் இல்லையா, அது. இங்கே சில மூலிகை செடிகளும் இருக்குது, சில பூக்கள் இருக்குது, காம்பினேஷனாக வச்சுருப்போம் இங்கே. இதுதான் நான் சொன்ன ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்டு. செமையாக இருக்குங்க. மழை வந்தவொடனே பாருங்களேன் எப்படி வந்து பூக்கள்லாம் அழகாக செமையாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நாங்கள் சாப்ளிங்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து காலிஃப்ளவர், கேபேஜு அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த சாப்ளிங்ஸு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய். ஏன்னா நாங்களே போட்டு வளர்க்குறோன்னு வாங்க சீடு போட்டு. சம்டைம்ஸ் அது வந்து ஃபெயிலியர் ஆகும். இதுனா உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருங்க. அதனால தான் பெரண்டை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, உங்களுக்கு இந்த பக்கம் தூதுவலை, நத்தைச்சூரி, நன்னாரி, அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட் இது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் பிச்சை பாத்திரம்னு சொல்லுவோம், பெகர்ஸ் பவுல்னு அது இருக்குது, சித்திரத்தை இருக்குது. ஸோ இதெல்லாம் இது வந்து பெகர்ஸ் பவுல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சேஞ்சிங் ரோஸ் அப்படி பெருசாக வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின்னு. இது வந்து ஆடுதோடா பிளான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து புது விதமான பிளான்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட நிறையா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்குது. எங்ககிட்ட முன்னாடி 500 பிளான்ட்ஸ் இருந்தது. கொஞ்சம் ரீவார்ம் பண்ணோம் எங்களோடதெல்லாம், எங்கள் கார்டனெல்லாம். ஸோ இது வந்து நிலவேம்பு, ஸ்ரீவியா இருக்குது. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி, ஒயிட் கலர் பூவு. இது வந்து கேன்சர் க்யூரிங்கு, சுகருக்கு, கேன்சருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் இதுக்குள்ளே வரப்போகிறோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸு. ஐயோ சூப்பருங்க. ஹைட்ரோஃபோனிக்ஸில் பாருங்களேன் செம்மங்க. இதுதான் எங்களோட R&D சக்ஸஸுங்க. ஹைட்ரோஃபோனிக்ஸில் வந்து உங்களுக்கு மேரிகோல்டு பூத்துருக்கு. ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் மேரிகோல்டை பூக்க வச்சுட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்மிங்காக பண்ணுறவங்க கூட இனிமேல் ஹைட்ரோஃபோனிக்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப எளிமை, சாயில் அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். நாங்கள் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். வி காட் அ சக்ஸஸ். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் யூர். சூப்பருங்க. இது என்னோட இன்றைக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் ஃப்ரம் த கார்டன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் தட். மாதிரி கம்ப்ளீட்டாக க்ரீன் ஹவுஸோட ஸ்டாண்டு, கம்ப்ளீட் டெரஸ் கார்டன் செட்டிங் பண்ணணும், ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி கீரை கிட்டு, காய்கறி கிட்டு, ஹர்ப்ஸ் கிட்டு, ஃப்ரூட் கிட்டு, இந்த மாதிரி கிட்டு மாதிரி வேணும், ஹைட்ரோஃபோனிக்ஸ் கிட்டு வேணும்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யுவர் கார்டன் நீட்ஸ். அதுதாங்க டி ஆர்கானிக்கா. தேங்க்யூ.